ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். செய்தியாளர் மணிகண்டன் அங்கே அந்த எம்எல்ஏ ஆஃபீஸ் பகுதியிலிருந்து இணைந்திருக்கின்றார். மணிகண்டன், இப்போ நம்ம விஷுவல்ஸில் கூட பார்க்க முடிந்தது, முதலமைச்சருடைய வருகைக்கு முன்பாகவே மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள்லாம் அங்கே திரு ஆதவர்ஜுனா அவர்களுடைய வருகையை பார்த்தோம், விஎஸ் பாபு அவர்கள் கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் வரதை பார்த்தோம். வேற என்னென்ன முக்கியஸ்தர்கள் அங்கே வந்திருக்கிறாங்க? இப்போ என்னென்ன ஏற்பாடுகள் தயாரா இருக்கு மணிகண்டன்? முக்கிய அமைச்சர்கள் வெங்கட்ரமணன், ஆனந்த், ஆதவர்ஜுனா, சட்டமன்ற உறுப்பினர்கள், வடசென்னை பகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய காவல்துறை அதிகாரிகள், மாநகராட்சி ஆணையர் உட்பட முக்கியஸ்தர்கள் அனைவருமே முதலமைச்சர் வருகைக்காக தயார் நிலையில சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர். தற்போது சரியாக பெரம்பூர் தொகுதியை வந்தடைந்திருக்கிறார். அதாவது பெரம்பூர் தொகுதியுடைய அந்த பார்டர் எனப்படக்கூடிய பகுதி, கரெக்டாக வியாசர்பாடி மேம்பாலத்திலிருந்து இறங்கினால் பெரம்பூர் தொகுதி தொடங்குகிறது. அந்த பெரம்பூர் தொகுதியை வந்தடைந்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை காட்சிகளின் வாயிலாக பார்க்கிறோம். முழுமையாக இருபுறங்களிலும் பேரிகேடுகள் போடப்பட்டிருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து பொதுமக்களுடைய திரள் அதிகமாக இருந்தாலும் பெரம்பூர் பகுதியுடைய நுழைவிலிருந்து அதிகபட்சமான தொண்டர்கள், பொதுமக்கள் முதலமைச்சரை தங்களது தொகுதி சட்டமன்ற உறுப்பினரை வரவேற்கும் பொருட்டு இரண்டு புறங்களிலும் குவிந்திருக்கின்றனர். இந்த மேம்பாலத்திற்கு அருகாமையில் இருந்துதான் இரண்டு புறங்களிலும் பேரிகேடுகள் போடப்பட்டிருக்கிறது. பெரம்பூர் பகுதியுடைய நுழைவை தமிழ்நாடு முதலமைச்சர் வந்திருக்கிறார். பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினராக முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு தனது சொந்த தொகுதிக்கு வரக்கூடிய முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க பெரம்பூர் தொகுதி பொதுமக்கள் மிகுந்த ஆரவாரத்துடன் தற்போது காத்திருக்கின்றனர். காட்சிகளும் அதைத்தான் வெளிப்படுத்துகிறது. இரண்டு புறங்களிலும் தங்களது சட்டமன்ற உறுப்பினரை பார்ப்பதற்காக, தங்களது இல்லங்களை கடந்து செல்லக்கூடிய முதலமைச்சரை, சட்டமன்ற உறுப்பினரை வரவேற்பதற்காக தங்களது குழந்தைகள், பெற்றோர், இளைஞர்கள் என அனைத்து தரப்பட்டவர்களும் வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். இருபுறங்களிலும் இருக்கக்கூடிய பொதுமக்களை, கட்சியுடைய தொண்டர்களை, நிர்வாகிகளை, இளைஞர்களை, மாணவர்களை பார்த்து கையசைத்தவாறு வருகை தர அந்த வரவேற்புகளை பெற்று வருகிறார். மலர் தூவி வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. பிரச்சார வாகனத்தில் வரக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் பெரம்பூருடைய நுழைவு பகுதியை வந்தடைந்திருக்கிறார். வியாசர்பாடி அம்பேத்கர் கலைக்கல்லூரி அறிவியல் கல்லூரிக்கு முன்பாக இருக்கக்கூடிய குடிசை மாற்று பகுதி வாங்கிட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் வந்தடைந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு உற்சாக வரவேற்பு மாலைகள் போடப்பட்டு மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து வரவேற்பு மகிழ்ந்தபடியே பெரம்பூர் தொகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சரியாக 5 நிமிடங்கள்ல இந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய தர்மா நகர் பகுதியை வந்தடைவார். தர்மா நகர் பகுதியை பொறுத்தவரையில ஒரு பிரதான சாலை இருக்கக்கூடிய இடம் இருந்தாலும் இந்த பிரதான சாலை முழுவதுமாக தற்போது போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை கடந்தும் போக்குவரத்து செல்ல முடியாத அளவுக்கு பொதுமக்கள் அதிகமாக குவிந்திருக்கின்றனர் என்று கூறுவது சரியான பதமாக இருக்கும். அந்த அளவுல சாலை முழுவதுமாக காவல்துறையினர் பல நூற்று கணக்கில் குவிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களை கடந்தும் பொதுமக்கள் அதிக அளவுல குவிந்திருக்கின்றனர். சரியான குடிசை மாற்று வாரிய பகுதியை கடந்து செல்வதை பார்க்க முடிகிறது. கையில தமிழக வெற்றி கழக கொடிகளுடன் இளைஞர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. சென்னையில வெற்றி பெற்றதற்கு பிறகாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு மினி ரோட் ஷோவாக தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் பெரம்பூரை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். முக்கியமாக இந்த பெரம்பூர்ல இருக்கக்கூடிய சிவன் திருக்கோயிலை கடந்து தற்போது அவரது வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவிலும் கான்வாய்க்குள்ளாக மகிழ்ச்சியின் ஆரவாரத்துல உள்ளே வந்துவிடக்கூடாது பொதுமக்கள் என்பதனால இரண்டு புறங்களிலும் பேரிகேடுகள், வாகனம் முயன்று நல்ல ஊர்ந்து வரக்கூடிய திசைகள் நோக்கிலும் அவருடைய காவல்துறையினர் ஓடியபடியே உரிய பாதுகாப்பு புரோட்டோகாலின் படி வழங்கி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இளைஞர்கள் ஆர்வம் மிகுதினால் அந்த பேரிகேடுகள் மேல் ஏறி நின்று செல்போனின் மூலமாக புகைப்படம் எடுத்து வரவேற்பு அளித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அனைவரையும் பார்த்தவாறு சல்யூட் அடித்தபடியும் கைகள் அசைத்தபடியும் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் அவரது வரவேற்புகளையும் பெற்று வருகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். தற்போது அந்த சிவன் ஆலயத்தை கடந்து தற்போது அவரது வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து வலதுபுறமாக திரும்பி சுமார் 1 கிலோமீட்டர் அந்த வாகனம் கடந்தால் நாம் இருக்கக்கூடிய இந்த தர்மா நகர் பகுதியை வந்தடை
வந்தடையும். சர்மாநகர் பகுதியில் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். அவருடைய சொந்த தொகுதியான பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறக்கத்தான் தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ரோட் ஷோ சாலை வளமாக தற்போது வருகை தந்து கொண்டிருக்கிறார். இங்கே முக்கிய அமைச்சர்கள், முக்கிய அலுவலர்கள், அரசு பணியாளர்கள் தயார் நிலையில் இருக்கின்றனர். எந்த விதத்திலும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக காவல்துறையினர் அதிக அளவில் திரண்டிருக்கின்றனர். அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தயார் நிலையில் இருக்க, ஒருபுறம் அவரது சொந்த தொகுதி வாக்காளர்களுடைய வரவேற்பை பெற்றவாறு மெல்ல ஊர்ந்து வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் விஜய் அவர்களுடைய வாகனம். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி சர்மாநகர் ஜங்ஷன் பகுதி. அதிக திரள்ல குவிந்திருக்கக்கூடிய பொதுமக்களை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். அதிக அளவில் இந்த சர்மாநகர் பகுதியை நோக்கி பொதுமக்களும் இளைஞர்களும் ஓடி விரைந்து கொண்டிருக்கின்றனர். அதே வேகத்துல தமிழ்நாடு முதலமைச்சரும் அவரது சொந்த தொகுதி மக்களின் வரவேற்பை பெற்றவாறு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறக்கும் பொருட்டு விரைந்து கொண்டிருக்கிறார். வாகனம் இன்னும் 5 நிமிடங்கள்ல இந்த பகுதியை வந்தடை இருக்கிறது. 2:45 மணிக்கு நடைபெறும் நிகழ்வு என திட்டமிடப்பட்டிருந்த நிலையில ரோட் ஷோவாக வந்து கொண்டிருக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் வாகனம் அருகாமையில வருவதை அறிந்த பொதுமக்களும் இளைஞர்களும் துள்ளி குறித்து ஆரவாரத்தில் சத்தம் எழுப்பக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். சரியாக இன்னும் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் தமிழ்நாடு முதலமைச்சர் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலிருந்து வருகை தந்து கொண்டிருக்கிறார். தயார் நிலையில் இருக்கின்றார்கள். காட்சிகள்ல பார்க்கிறோம். 2 மாடி உயரத்திலிருந்து கொடையை பிடித்த பாடி ஒரு பெண் முதலமைச்சருடைய வருகையை பார்ப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்மால பார்க்க முடிகிறது. இந்த அளவுக்கு பெரம்பூர் முதல் முறையாக ஒரு முதலமைச்சரை சட்டமன்ற உறுப்பினராக பெற்றிருக்கிறது. என்னதான் முதலமைச்சராக இருந்தாலும் எங்களது தொகுதி சட்டமன்ற உறுப்பினரை நாங்கள் பார்ப்போம் என்ற விதத்துல அவரை ஒரு அண்ணனாக நாங்கள் பார்க்கிறோம். எங்களது கோரிக்கைகளை ஏற்பார், எங்களது கோரிக்கைகள் வெகு விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்ற நம்பிக்கையில அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையின் பால், அன்பின் பால் பொதுமக்கள் அவர்களது குழந்தைகளுடன், அவர்களது பிள்ளைகளுடன், பள்ளி சென்ற மாணவர்களுடன் வந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் தான் அதிகமாக நம்மால பார்க்க முடிகிறது. இதோ கிட்டத்தட்ட இன்னும் 300 மீட்டர் தொலைவில் அவரது வாகனம் நெருங்கி கொண்டிருக்கிறது. நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய சர்மாநகர் பகுதியில் ஒரு பிரதான ஒரு 100 அடி சாலையாக இருந்தாலும் சாலை தெரியாத அளவிற்கு மக்கள் கூட்டம் இந்த இடத்துல குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். 2 புறங்களிலும் பொதுமக்களின் ஆரவாரம் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. அவரது சட்டமன்ற உறுப்பினர் இதோ பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை வந்தடைந்திருக்கிறார். அவரது வாகனம் இடதுபுறமாக திரும்பக்கூடியதான் தான் இந்த சர்மாநகர் பகுதி. இதிலிருந்து 50 மீட்டர்ல தான் அவரது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அமைந்திருக்கிறது. சரியாக 1 நிமிடத்துல சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் வந்தடை இருக்கிறார். பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கிறார். அவரை பார்ப்பதற்கு ஆயிரக்கணக்கில் 2 புறங்களிலுமே தமிழ்நாடு முதலமைச்சரை தங்கள் ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.